சரி ஃபர்ஸ்ட் தம்ப்நெயில் பண்ணிடுவோமா? ஆ அந்த இந்த அந்த போஸ். ம் ஓகேவா? போஸ் நல்லா இருக்கா? ஏதோ சொல்லுப்பா. எல்லாம் ஓகே. யார் ஃபோட்டோ எடுக்கிறது? ஹலோ கைஸ், இது நம்மளுடைய செகண்ட் ரேண்ட் ஷோ ஸ்மாக் டவுன். அதாவது ராவில் வந்து நல்லா மாலையெல்லாம் போட்டு நம்மளை கூட்டிகிட்டு வந்து முச்சந்தில் நிற்க வச்சு சாணி சத்துன்னு அடிச்சு விட்ருக்குறாங்க. அந்த ஒரு ஒரு மன இப்போ இதில் வந்திருக்கேன் நான். அப்புறம் அதான் வந்திருக்காரு. வாங்க. அதாவது ராய் எந்த அளவுக்கு வந்து ம் கிளம்பனியாவுக்கு கிக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஆன்லைன்ல எல்லாரும் பாராட்டி தள்ளினாங்களோ, அதுக்கு ஆப்போசிட்டா ஸ்மாக் டவுனு ஷட் டவுன் பண்ணி வெளியே போய் தூக்கி போட்டாங்க. அது உண்மையிலுமே இதுல இருந்தா டவுட் வருது. உண்மையிலே ஸ்மாக் டவுன் வந்து உண்மையா இவங்க செகண்டரி ஷோவா தான் ரன் பண்றாங்களோ என்னமோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஏன்னா அது எதுக்குமே இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா ஸ்டோரியுமே ரீஸ்டார்ட் பண்ணி சூப்பரா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணாங்களோ, ஸ்மாக் டவுன் அதுக்கு ஆப்போசிட்டா இது நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கோணத்துல போயிட்டு இருக்கு. ஸ்மாக் டவுன்ல இன்னைக்கு ஹைலைட்டே இன்னைக்கு நடந்து பார்த்ததுக்கான ஒரே காரணம் ஒண்ணுதான். அது என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். கோடி வெர்சஸ் ட்ரூ மெக்கன்டயர் மெயின் ஈவென்ட். வெஸ்ல்மேனியா மெயின் ஈவென்ட்டுக்கு யார் சாம்பியனோட போக போறான் அப்படிதான் இன்னைக்கு மேட்ச் கார்டே. அதை வச்சு தான் ஹைப்பே ஏத்துனாங்க ஃபுல்லா. என்ன நடந்தது? சூப்பர் மேட்சா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது எண்டிங் வந்து அப்படி யார் ஜெயிப்பா அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் போகல. ஃபஸ்ட்டு ஒரு ரெஃப்ரியை வந்து டவுன் பண்ணாங்க. அடுத்த ரெஃப்ரி நான் அந்த ரெஃப்ரி டவுன் பண்ணோன்னே 3வது ரெஃப்ரிக்கு போகிறாங்களோ, ஏதோ பெரிய ஏதோ புதுசாக ஏதோ பண்ணுறாங்களோ பார்த்தா இல்லை, எப்பவும் போல் அந்த ஃபஸ்ட் ரெஃப்ரியே வந்து பின்னன்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. ஜேக்கப் வருவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தது தான். ஜேக்கப் வந்து கோடியை ஜெயிக்கிறதுக்காக எவ்வளவு பாடுபடுறோம் பாருன்ற மாதிரி வந்து ஜஸ்ட் சேரை மட்டும் பிடிங்கிட்டு கம்மன் நின்ட்டாரு. எதுக்கு தண்ணி கேன் போட வந்தோம்? எதுக்கு அவருக்கு அவருடைய இது போயிருக்கு. ஆனால் கோடிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கொடுக்கலையே அப்படின்ற கேள்வி அவர் கேட்டிருக்கலாம், கேட்கல. இது ஃபன் எலமெண்ட்டே கிடையாது. இந்த ஸ்மாக் டவுன்ல அத்தனை நடந்திருக்கு. எல்லாமே புள்ளி தான். இங்கே ஸ்மாக் டவுன்ல வந்து இன்னைக்கு நடந்தது எல்லாமே அது ஏற்றுக்கவே முடியாத ஒன்று தான். ரோட் டாக் வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க டபிள்யூடபிள்யூஇ. அதனால வந்து இப்போ ஸ்மாக் டவுன் நல்லா இருக்க போதுன்னா பேசினாங்க. ரோட் டாக் ஃபயர் பண்ண ஸ்மாக் டவுனு இது வரைக்கும் நடக்காத ஸ்மாக் டவுன் மாதிரி வெஸ்ல்மேனியாவில் இந்த மாதிரி கேவலமான ஸ்மாக் டவுன் நடந்ததே கிடையாது. ட்ரூ மெக்கன்டயர் வந்ததுக்கப்புறம் சாம்பியன் ஆனதுக்கப்புறம் இந்த 60 நாள்லயே ஸ்மாக் டவுனோட ரேட்டிங் வந்து 45% வந்து ஏறி இருக்கு. வியூவர்ஸ் வந்து அவன் அவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்கான். அவன் கோடி ட்ரூ மெக்கன்டயர் அப்படிப்பட்ட சாம்பியன் மேலே போய் நீங்கள் ஹோப் வைக்காம சந்தேகப்பட்டு கோடி ரூட்ஸ் கிட்ட போய் நீங்க டைட்டில் திரும்ப கொடுக்குறீங்க அப்படின்னா அது டிக்கெட் செல்லிங்காகவா? இப்போ ஆல்ரெடி இந்த மேட்சுக்கு முன்னாடி வி வாண்ட் ட்ரூன்னு சொல்லிட்டு கோடி ஃபேன் வெளில வரான். இல்லை நான் சொல்கிறது அந்த நியூஸே ஏன்னா ட்ரூ விசஸ் ரேண்டின்னு அந்த கார்டை பார்க்குறத விட கோடி விசஸ் ரேண்டின்னு பார்த்தா அப்பீலிங்காக இருக்குது அப்படின்னு அந்த டிசிஷன் எடுத்துக்கிட்டதா தான் நியூஸு. ஓகேவா? அதனால் அப்போ வந்து அங்கே வந்து ஒரு டேலண்ட்டும் ஒரு சூப்பராக கொண்டு போகிற ஒரு சாம்பியனும் இடத்துல வந்து ஸ்க்ரூ பண்ணப்படுறான். அதை தான் சொல்ல வரேன். ட்ரூ மெக்கன்டயர் லாக்டவுனில் வந்து சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சு அந்த லாக்டவுனை கேரி பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக சாம்பியன்ஷிப்பே கொடுக்காம மறுபடியும் வந்து வெஸ்ல்மேனியாவில் இது பண்ணி சிஎம் பங்க் ஸ்டோரி லைனுக்காக அவனுக்கு டைட்டில் பிடிங்கிட்டு ரொம்ப வருஷமாக டைட்டில் மறுபடியும் கொடுக்காம இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க கையில் டைட்டில் கொடுத்துட்டு அதுவும் டைட்டில் வந்து கிளீன் வின் கிடையாது. அதையும் ஜேக்கப் வந்து இன்டர்ஃபியர் பண்ணதாலும் ஜெயிச்ச மாதிரி காட்டினீங்க. அப்படியும் காட்டிட்டு இன்னைக்கு 2 மாசத்துல வெஸ்ல்மேனியா டிக்கெட் சேல் ஆகணும்ப்பா, நீ சாம்பியன் ஆகிறனால டிக்கெட் சேல் ஆக மாட்டேங்குது, நாங்கள் கோடிவே சாம்பியன் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கிட்ட இன்னைக்கு நீங்கள் சாம்பியன் ஆக்கி அவனை வந்து மறுபடியும் உட்கார வச்சிட்டீங்க. இப்போ அவன் மறுபடியும் ஜேக்கப் கூட போய் ஃபைட் பண்ணணும். சாமி ஜெயினுக்கு ஒரு செக்மெண்ட் வச்சிருந்தாங்க இன்னைக்கு. அது டோட்டலாகவே அன்ஃபேரான இதுதான். அது எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. கடைசியில் அது வந்து 0 பாயிண்ட்ல போய் நின்றுச்சு. அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இன்னைக்கு வந்து அது 100ல ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி நல்லா ஃபுல் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். இன்னைக்கு சாமி ஜெயின் வந்து ரூயின் பண்ண போகிறான் அப்படின்ட்டு. அப்படிலாம் போயிட்டு கடைசியில் 0 பாயிண்ட்ல வந்து நின்றுச்சு. எப்படின்னா சாமி ஜெயின் அடுத்த வருஷம் சாம்பியன் ஆகிறது நீங்க இப்ப அதாவது ஆக்சுவலா அது போட்டோன்னே ஒரு நம்பிக்கை வந்தது. உண்மையாலுமே சாமி ஹீல் வச்சு இவங்க இது இந்த செக்மெண்ட்டுக்காக தான் இந்த மேட்சே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்ற அளவுக்கு அந்த செக்மெண்ட் ஹைப் கொடுத்துச்சு. ரேண்டி ஆர்டன் கூட தனியா இது பண்ணி ரேண்டி ஆர்டன் அட்வைஸ் கேட்டு கடைசியில ஒண்ணுமே பண்ணாததுக்கு எதுக்குப்பா நீ அட்வைஸ் கேட்ட? அதாவது கோடிக்கு நடந்த அதே தான் ஜேக்கப்புக்கும் நடந்துச்சு. ஆமா, ஜேக்கப்புக்கு வந்து குவாலிஃபைங் சான்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. இவனுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாவே டைட்டில் ஷாட் கொடுக்குறாங்க. டைட்டில் ஷாட் கொடுக்குறாங்க. எப்படி ஜேக்கப் கேட்கணுமே?
ஆ இது ஜேக்கப் கேட்டிருக்கணும், வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறான். கோடிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறான். அதாவது அந்த 3 ஸ்டேஜ் ஆஃப் ஹெல் மேட்ச்ல ட்ரூ மெக்கன்டையரை வந்து ஜேக்கப் அடிச்சுக்கிட்டு இருக்கப்போ, கோடி வந்து இன்டர்ஃபியர் பண்றப்போ, கோடியும் போட்டு ஜேக்கப் அடிப்பான். ஆ. ரிவல்ரி அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஜேக்கப்புக்கு தெரியாது தன்னோட அட்டாக்கர் யாருன்ட்டு. அப்படி அட்டாக்கர் யாருன்னே தெரியாத ஒருத்தன் எப்படி வந்து நடுவுல வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போவான். அதாவது இந்த ட்ரூ மெக்கன்டையருக்கு சேம்பருக்கு கோடி முன்னாடி வரைக்கும் ஆ அவங்க 3 பேத்துக்குமே தான் கிளாஷ் இருந்தது. அதுதான். அது ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாவே தான் இருந்தது. ஆமா. கரெக்டா? அப்படி இருக்கப்போ எப்படி அவன் வந்து ட்ரூ என்ன வந்து காஸ்ட் பண்ணிட்டான்றனால ட்ரூவை மட்டும் எப்படி பழி வாங்குவான்? ட்ரூ அப்படி மட்டும் பார்த்தா இப்ப எப்படி அடுத்த வாங்குவான்? சாம்பியன் இப்ப இவனாச்சே. இப்ப இவனு அதுதான். தானே இப்ப எனக்கு பிரச்சனை. கோடி ரூட்ஸ இவங்க வந்து இப்போ ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி, ஃபேஸ் ஆஃப் த கம்பெனிங்கிறாங்களே, அந்த ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி வாரம் வரான் ஸ்மாக் டவுனுக்கு. ஆ. வாரம் வரவன் அந்த ரேட்டிங்கை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்கல? அதே ட்ரூ மெக்கன்டையர் 2 மாசம் சாம்பியனா இருக்கான். அவன் எப்படி ரேட்டிங் எடுத்து கொடுக்குறான்? அதுதான் அந்த ஆறா தான் வேணும். கோடிக்கு அந்த ஆறா இல்ல. அந்த ஆறா எப்பயோ போயிடுச்சு. இவன் எப்போ அந்த பார்ட் டைமா மாறினானோ அப்பவே அந்த ஆறாலும் போயிடுச்சு. என் ஃபேன்ஸ் எல்லாம் அவன டைட்டில் ஸ்கிரீன்ல பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த ஜே உசவா மாறிக்கிட்டு இருக்கான். அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஜானி கர்கானா வந்து ஓபா ஃபெமிஸ் காஸ்ட் பண்ணுது. போன வீடியோல நாங்க பேசணும். நான் டிஸ்கஸ் பண்ணோம். என்னன்னா வந்து ஒபாஃபெமி வந்து இந்த மாதிரி எல்லா மேட்சும் வெளியில வந்து ஸ்குவாஷ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸ்குவாஷ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா ஃபேன்ஸ் வந்து கடுப்பாயிருவாங்க. என்னைக்கோ ஒரு நாள் பெரிய ஸ்டார் அவன் தொடரப்போ கண்டிப்பா அவன் பக்கம் ஆப்போசிட் திரும்பிடுவாங்க. அது வந்து பிராண்ட் ஸ்டோமர் மாதிரி தப்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோல நாங்க பேசியிருந்தோம். அது வீடியோ லென்த் அதனால கட் பண்ணிட்டோம். எடிட்ல அது அதே மாதிரி இன்னைக்கு ஜானி கர்கானோ எவ்வளோ நல்ல ரெஸ்லர்னு சொல்லிட்டு NXT பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் மெயின் ராஸ்டரா வந்ததுக்கு அப்புறமும் நீங்க எல்லாருமே பார்த்துருவீங்க ஜானி கர்கானோ எவ்வளோ நல்ல ரெஸ்லர்ன்ட்டு. சாம்பா போனதுக்கு அப்புறம் பார்ட்னர் போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த படுத்தே கிடக்கிற காமெடி செக்மெண்ட்டுக்கு வந்து வாரம் ஸ்மாக் டவுன் வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. சரி கடைசியில் ஏதோ ஒரு டைம் வரும், அந்த டைமில் வந்து வேக்கப் கால் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறப்போ அந்த கால் இன்னைக்கு வந்தது. நான் வந்து பெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் வந்து பெஸ்ட்டு தான். இனிமேல் நான் ஜானி வெர்ஸ்லிங் யாருன்னு சொல்லி நான் காட்ட போகிறேன். இது வந்து ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். யார் ரிங்குக்கு வரீங்களோ வந்து என்ன சேலஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி ஜானி கர்கானோ ஆக்சுவலாக சொல்கிறப்போ அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஏன்னா அவன் ரொம்ப நாள் ட்ராக்டர் டிவிஷன்லேயே மாட்டிட்டு இப்போது வெளியில் வந்து ஜானி வெர்ஸ்லிங்னா ஐக்கானிக்கான நேம் அந்த இதெல்லாம் மாற போகிறான்னு சொல்லி சொல்கிறப்போ ஒபாஃபெமி வரான். அது பிரச்சனை இல்லை. அவன் என்ட்ரன்ஸ்லேயே திமுறோடே வரான். ஏன்னா ஸ்குவாஷ் பண்ண போகிறான்னு அவனுக்கு தெரியும். ஓகேவா? அந்த அட்டிடியூட்லேயே வரான். அந்த அட்டிடியூட்டில் வந்து நினச்ச மாதிரி 2 நிமிஷத்தில் ஸ்குவாஷு. ஜானி கர்கானோ NXTல 4.5 ஸ்டார் மேட்ச் எத்தனை மேட்ச் திரும்ப கொடுத்துருக்கான்? எவ்வளோ பேங்கர் திரும்ப கொடுத்துருக்கான்? அவன் எப்போ ஏற்பட்ட விஸ்லரு இங்கே அவன் விஸ்ல் பண்ண எல்லாருமே இங்கே சான்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு இவனை மட்டும் எல்லாமே AEWக்கு போயிட்டாங்க. ஒபாஃபெமியை இதே மாதிரியே வச்சு பெரிய ஸ்டாரை வச்சு இந்த மாதிரி டேலண்டான ஆளை இது மாதிரி ஸ்குவாஷ் பண்ண வச்சிங்கன்னா இன்னைக்கெல்லாம் ஆன்லைனில் ஓவர் அவுட்ரேஜ் அவனுக்கு. சேம் புக்கர் தான். அங்கே NXTல புக் பண்ண அதே ட்ரிபிள் எஸ் தான் இங்கேயும் புக் பண்ணுறான். எப்படி இது பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஓவர் அட்டாக்கு ஜானி கர்கானோ இது பண்ணதுக்கு. ஜானி கர்கானோவுக்கு இன்னைக்கு ஃபுல் சப்போர்ட் வந்தது. இன்னைக்கு என்ன நடந்தது? தலைவன் டேன் ஓசன் ஸ்மாக் டவுன் என்ட்ரி அதை பற்றி பேசுங்க. எனக்கு இருந்ததுலேயே ஸ்மாக் டவுனில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது தலைவனோட என்ட்ரி தான். ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் கூட ஒன்றும் தெரிவிக்கல. 2வது என்ட்ரியில் யூ ஆர் கர்சர்னு சொல்கிறப்போ ஆடியன்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து கோரஸ் கத்துறாங்க. அது எவ்வளோ பெரிய விக்டரி ஒரு ஸ்டாருக்கு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஏறினவே பூ பண்ணி டிஸ்லைக் பண்ணி உன்னை துரத்தி விடுது. ஓகேவா? அவன் அதே இதோட அடுத்த ராக் வரான். ராக் வந்து உனக்கு சீர் வாங்குறான். தலைவன் அப்படியே ஸ்மாக் டவுனுக்கு வரான். ஸ்மாக் டவுனுக்கு வந்து யூ ஆர் கிராஸ்டு வந்து எப்போ அவன் சொல்ல போறான்னு ஆடியன்ஸுக்கு தெரியவே தெரியாது. ஓகேவா? மிஸ்ஸு கிட்ட அந்த ஆடம் பிரிஸ்ட் எப்படி கேட்கறானோ அதே மாதிரி வந்து நிக்கல் வந்து கேட்கறான். நான் ஸ்மாக் டவுன் வந்துட்டேன், நீ தான் பாஸ் அப்படின்னு சொல்லி உன்னை மீட் பண்ணது நல்லதுன்னு சொல்லிட்டு அதே டாய்லெட் பேப்பரில் தலையை வந்து ஆல் ஆஃப் ஃபேமு அதெல்லாம் காட்டிட்டு பர்சனல் அசிஸ்டன்ட்டு எல்லாம் காட்டிட்டு கொண்டாந்து கொடுக்குறான். மென்டார் வேணும்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. மென்டாருக்குள்ள நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்றப்போ மிஸ் யாரோ அங்க நிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஆனா நம்ம ஐயாச்சாமி மிஸ் கிட்ட கூப்பிட்டு நீ வந்து எவ்வளவு நல்லவன் தெரியுமா? உன் டேலண்ட் எல்லாம் வந்து கம்பெனி எவ்வளவு வர இருக்குது தெரியுமா? உனக்காக நான் ஒரு இது வச்சிருக்கேன், நீ மென்டார் பண்ற ஒரு ஆள் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ இந்த இது தெரியும். என்னோட அவன் சொல்லிட்டு போயிடுவான். நிக்கல் திஸ் போயிடுவான். ஐயோ கோர்த்து விட்டானுங்களே. இவன் கத்துவான். என்னோட டேலண்ட காட்டுறதுக்கு 3 இது எனக்கு என்னோட கேரக்டர் 3 இது பண்ற மாதிரி வேணும். ஏதோ இந்த இவனை மாதிரிலாம் இவனையெல்லாம் இது பண்ணுங்க, இந்த கோத்தி கிட்லாம் என்னால இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் முடியாது. நீ தான் எனக்கு மென்டார், நான் தான் உனக்கு ஸ்டூடெண்ட். நீ எனக்கு இது பண்ணி மென்டார் பண்ணல. யூ ஆர்
ஆடியன்ஸே கத்துனாங்க. எனக்கு அது ஷாக்கிங். என்னடா நடக்குது இங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவன் சொல்ல போறான்னு யாருக்குமே தெரியாது. ரெஸ்பாண்ட் அதனால பண்ணவே இல்ல. தான் அவன் அந்த விட்டு விட்டு சொன்னான். ம். ஒண்ணு சொல்லிட்டு 2வது வேர்டு சொல்லிட்டு இப்படி சொல்லும்போது எல்லாருமே ஆமா. கத்துனாய்ங்க. அது ஒரு சாட்டிஸ்ஃபைங்கானது. இன்னும் ஆமா. அடுத்த வாரத்துல தான் அவங்க அது ஆஸ்பெக்ட் எப்படி ஆஸ்பெக்ட் போகுதுன்னு. எப்படி ஆமா. இது ஒரு சூப்பரான ஆங்கிள். அதாவது மிஸ்ஸும் டேன் ஹவுஸும் சேர்ந்தாங்கன்னா, மிஸ் வந்து விருப்பம் இல்லாம டேன் ஹவுஸ மென்டார் பண்றப்போ, அந்த ஆங்கிளே சூப்பரா இருக்கும். அது பயங்கரமா போகும். இவன் எனக்கு இவன் தெரிஞ்சு. ஏதாவது ஒன்று பண்ணுறப்ப தம்பி கர்ஸ்டே பார்த்துக்க. ஏன்னா இது வேற சொல்லிட்டு வேணா போனான். போன வாரம் டாமினிக்கு என்ன நடந்தது தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆமா. காதுல வந்து போன வாரம் டாமினிக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவன்ட்டு போறான். போயிட்டான். போனதுக்கு அப்புறம் சொல்லிட்டு எங்கடா காண மிஸ் இருந்துட்டு ஐயையோ மாட்டிட்டோம். அருமையா சரியானது இருந்தது. கொண்டது. சரி. சரி, அதுக்கு இதுக்கு tag அதுக்கு title வாங்க. ரேஸ்ல டாக் டைட்டில் தானா? ஆ கிரேட்டஸ்ட் உமன்ஸ் டாக் டிவிஷன் டைட்டில் செலிப்ரேஷனுக்கு போலியா? பின்னாடி பின்னாடி வரும். அது பின்னாடி கடைசி வருமா? வச்சுப்போம். அது ரொம்ப அதுல செலிப்ரேஷனான மூமெண்ட். அது அ. கடைசி வச்சுப்போம். அத செலிப்ரேஷனும் ஒண்ணும் இல்ல காய்ஸ். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா பேருக்கு டைட்டில் ஜெயிச்சு, பேருக்கு இருக்க டைட்டில் செலிப்ரேஷன் வச்சாங்க. அந்த பேருக்கு வந்து செலிப்ரேஷன் சொல்லுங்க. அ சார்லட் அலெக்சாவும் ஜெயிச்சு பேங்கர் மேட்ச் கொடுத்து ஜெயிச்சு டைட்டில் பேங்கர் ஷாட் மேட்ச்க்குலாம் இது இல்ல. கியானா ஜேம்ஸ்க்கு சார்லட்டுக்கும் இவன் பிரைஸ் பண்ணிட்டு இருக்கான். வேற ஒண்ணும் இல்ல. இல்லைங்க. ஏங்க அது உண்மையான மேட்ச் இன்னைக்கு நல்லா நீங்க அந்த இருந்துச்சுங்க. மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா, இவன் சொன்ன எந்த நல்லா இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இல்ல இல்ல அவ்ளோ இல்ல யூனிக்கா இருந்ததுன்னு சொல்றேன். யூனிக் மேட்ச் நல்லா மேட்ச் இருந்தது. அதான் மேட்ச் அதாவது யூனிக்கா. இன்னைக்கு ஸ்மாக் டவுன் பார்த்த எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஒரே 2 பேரு உருப்படியான மேட்ச் அந்த மேட்ச் தான். ஆமா. சரியா? மெயின் ஈவென்ட் மேட்ச் நல்லா இருந்துச்சு. அது ஓகேஷ் மேட்ச் தான். ஆனால் மேட்சாக ரெஸ்லிங்காக பார்த்தா சார்லட் மேட்ச் ரொம்ப சூப்பராக இருந்தது. ம். எல்லா ஆஸ்பெக்டும் வச்சு. அதே மாரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் 1 கண்டெண்டர் டாக் டைட்டில் டர்மைல். ஆ அந்த அந்த மேட்சை தான் மெயினாக நான் பேச வந்தேன். இவர் தான் பிடிச்சி இழுத்து விட்டாரு. சொல்கிறது இல்ல. கேளுங்க. அந்த சம உரிமை கொடுக்கணுமா இல்லையா? ஆமாம் 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 ஆமாம். இல்லைன்னா நம்மள எல்லாம் கேள்வி கேட்பாங்களா இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதான் என்ன சொல்ல வந்தேன். அந்த ஃபஸ்ட்டு ம். அதில் வந்து ஓப்பனிங்கில் நேதன் ஃப்ரெஷர் அண்டு அவங்க இது ஏக்சியம். டீம் பேர் ஆக்சியமா. ம். ம். அதுக்கப்புறம் மோட்டார்ஸ் வெரிஃபை பண்ணு. அது மறுபடியும் ரீஎடிட்ல போடலாம். ஃப்ராக்சியம். ஃப்ராக்சியம் இருக்கார். அப்படி இதுலேருந்து வரேன். இப்போ அந்த டீமு ஃப்ராக்சியம் ம். என்னென்ன பண்ணிட்டு ஃப்ராக்சியமும் மோட்டார் சிட்டி மிஷினுக்குன்னு அப்படி ஆரம்பித்தாங்க. அவங்க ரொம்ப நாள் கழித்து டிவியில் வராங்கன்றத எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? ஏன்னா ட்ரிபிளே போனாங்க. எவன் எவன் அதெல்லாம் பார்த்தா எவனும் பார்த்துருக்க மாட்டான். நம்ம தான் ஏதோ சோஷியல் மீடியாவில் பார்ப்போமே என்னவோ. ட்ரிபிள் ஏ போனாங்க. மெயின் ஈவென்ட்ல வந்து ஃபைட் பண்ணாங்க. மெயின் ஈவென்ட்ல. அப்படியா? ஆமாமா. தகவல் புதுசாக இருக்கு. மெயின் அந்த ஈவென்ட்ல அளவுக்கு யார் தான் பார்த்துட்டு இருக்கா இப்போ? அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதாவது அப்படி தான் இருக்குது. அதாவது இப்போ அவங்க வந்தாங்க. எடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தோடனே பரபரன்னு ஆரம்பித்தாங்க. அது பரபரன்னு ஆரம்பித்ததோட சரி. அதுக்கப்புறம் அது உண்மையாலுமே பாட்ச் தான். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ம், ம். அந்த ஃபஸ்ட் எண்டு பாட்ச். அப்படியா? அவன் காலை தூக்கி ரிங்கில் போட்டான். ஆ. ஓகேவா? அம்பையர் பார்க்காம தேர்ட் அடிச்சிட்டான். அப்படியா? ஆமாம். அவன் ரிங்கு வந்து கால் தூக்கி போட்டிருப்பான். 2 பேரும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஆ. அம்பையரை வந்து அதை பார்க்காம அங்கே தேர்டு 3வது அடிச்சுட்டு பெல் அடிச்சுட்டு திரும்பி பார்ப்பா இவங்க முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறது தெரியாமல் அவனுங்க உள்ளே போவானுங்க. அதனால் அந்த செகண்ட் டீமோட ஆரம்பமே பாருங்களேன், இவனுங்க ஏதோ யோசிச்சு அடிக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் அது ஆமா, பாட்ச் தான். அது 100% பாட்ச். டேக் டீமுக்கு டேக் டைட்டிலுக்கு டேக் வச்சுருக்கவன் பண்ணிக்கிட்டோம். எதுக்கு தேவையில்லாமல் இந்த ரியா ரிப்ளை, இயோ ஸ்கை, சார்லட் ஃபேர், அலெக்சா பிளிஸ், ஆர் ட்ரூத்து, டேமின் பிளிஸ்னு எதுக்கு இந்த கிம்மிக்குன்றேன். அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியலையா கொடுக்குற கான்ட்ராக்டுக்கு? ஆர் ட்ரூத்தை வந்து முன்னாடி வந்து மிஸ்ஸு கூட சேர்ந்து டைட்டில் அடிக்க வச்சிங்களே, என்ன பண்ணாங்க? ஐகானிக்கா என்ன பண்ணாங்க? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு இருக்கு. என்ன இருக்கு? டைட்டில் வச்சது இன்னைக்கு கடை வாங்கி காமெடி பண்ணது. ரிட்டையர் ஆகி போன ஆர் ட்ரூத்தை திரும்ப கூட்டு வந்தது தப்பு. ஏதோ அவனை வச்சு அவனை ரிவல்யூஷன் பண்ற மாதிரி முடியெல்லாம் வெட்டி கிமிக் பண்ணதே தப்பு. இப்போ அவனை இப்போ மொட்டையடிச்சு டேக் டிவிஷனுக்கு மாற்றி விட்டுருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஆமா, அவங்க ஆர் ட்ரூத்துக்கு மட்டும் மொட்டை அடிக்கல, நமக்கும் சேர்த்து மொட்டை அடிக்கிறாங்க. மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கேள்டு கட்ட இந்த ஏஜேலி இந்த ஆர் ட்ரூத் எல்லாம் கூட்டு வந்து வியாபாரம் ஆகாதெல்லாம் கூட்டு வந்து இங்க வந்து நம்மள ஏமாத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏஜேலி ஃபேன்ஸ் அவர் பேசுறதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அது அவரோட கருத்து. அது எனக்கு கூட உட்காந்துருக்கிறது வந்து சும்மா ஏதோ ரெக்கார்டிங்க்கு எடிட்டிங்காக உட்கார வச்சிருக்காரு. நீங்க என்ன வேணா அடிச்சுக்குங்க கைஸ். ஏஜேலி மேட்ச் பாட்சா தான். அதே மாதிரி ஆர் ட்ரூத்தும் வாங்க செலிப்ரேட் பண்றோம், வந்து கேமியோ கொடுத்துட்டு போங்க, உங்க கூட சேர்ந்து யூ கேன் சீ மீ பண்றோம், இல்ல எல்லாமே செலிப்ரேட் பண்றோம், தலையில தூக்கி வச்சு கூட ஆடுறோம்.
ரான் சீனான்னு கூட கதை ஸ்டாண்ட் பண்றோம். ஆனா டேக் டைட்டில் எதுக்கு? டேக் டிவிஷனே இல்லையா? ஒபாஃபெமி வச்சு ஸ்குவாஷ் பண்ணீங்களே வார் ரைடரு, அவனெல்லாம் உள்ள போட மாட்டீங்களா? அவங்கள டேக் டிவிஷன் இல்லையா? டேக் டைட்டிலுக்குன்னு ஒரு இது இருக்கு. அத டேக் டிவிஷன்ல இருக்கிறவங்கள உள்ள வச்சா அது அது அழகா அவங்க கடத்தி எடுத்துட்டு போவாங்க. அதாவது சிம்பிளா சொல்லப்போனா டேக் கண்டெண்டர் மேட்ச்சு டேக் டீம்ஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஒரு மேட்ச் செக்மெண்ட் நடத்துனீங்கன்னா காசு கொடுத்துட்டு வர ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு டேக் மேட்ச் பார்த்த மாதிரி இருக்கும். ம். இவனுங்க தனித்தனியாக இருந்துக்கிட்டு சோலோ மூவ்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு வேணும் டேக் மேட்ச் பார்க்க தேவையில்ல, சோலோ மேட்சே பார்த்துட்டு போயிடுவோம். நமக்கு இன்னைக்கு ஓப்பனாவே தெரிஞ்சுதே. டைமண்ட் பிரிஸ்டும் R2 சேர்த்துறப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சே. எப்படி இவனு தான் ஜெயிக்க போறானுங்கன்ட்டு. இதுல என்ன போய் இது அன்பிரடிக்டபிலிட்டி இருக்கு? ஸ்டார்ஸ் டேக் டிவிஷன்ல போடுறதே பெரிய பிளண்டர், பெரிய ஃபம்பிள். இதுல இன்னொன்னு நீ இதை பேசி ஆகணும். உமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் ஸ்மாக் டவுன்ல என்ன பண்ணிருக்கா? ஜூலியா ஜூலியாவா டைட்டிலோட இன்னைக்கு வந்தால டைட்டிலோட தான் வந்தா இன்னைக்கு. டேக் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனோட டேக் டைட்டில் நம்பர் 1 கண்டெண்டருக்கு ஃபைட் பண்ண வராங்க. மெயின் ராஸ்டருக்கு வரப்போ அவ்வளோ ஹைப் இருந்தது. அந்த ஹைப்பை ஒண்ணுமே இல்லாம 1% கூட இல்லாம கிரியேட்டிவிட்டி சுத்தமா எதுவுமே சான்ஸும் கொடுக்காம ஒன்றும் கொடுக்காம 0 ஆக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற மெயின் ஆடியன்ஸ் இருக்காங்களே, மெயின் ராஸ்டர் ஆடியன்ஸ், அவங்களுக்கு ஜூலியா யாருன்னே தெரியாது. அவ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாது. எனக்கும் தெரியாது. அதான் சொல்றேன். ஆமா, ஏன்னா இங்க வந்து அவன் ஒண்ணுமே பண்ணலையே. அதான் NXT பாக்குறவங்களுக்கு தானே தெரியுமே. NXT எல்லாரும் பார்க்கணும் அவசியம் இல்ல, WWE பார்க்கறவன் மெயின் WWE தான் பார்ப்பான். ஆமா, அதான் நான் சொல்றேன். தப்புன்னு சொல்ல. கரெக்ட். ஆனா அந்த ஸ்டாரோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியும்ல. ஏன் வேஸ்ட் பண்றீங்க? டைட்டிலே வேற எதுக்கு கொடுத்துட்டு போலாமே. அதான் இவன் என்ன இந்த சோலோ ஸ்டார் டைட்டில் வச்சிருந்தாலும் சரி, சோலோ ஸ்டாரை இந்த அதுவும் இதுல தான் இணையுது. அது சோலோ ஸ்டாரை வந்து டேக் டைட்டிலோட சேர்த்துறதுல தான் அதுவும் பிரச்சனை. இப்போ இவ வந்து கீனா ஜேம்ஸ் கூட இருக்கிறனால தான் இந்த டேக் டைட்டில் காமிச்சுடுறாங்க. அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சும்மா இருக்கு. அவன் அந்த நேரத்துல வந்து ஒரு ஓபன் சேலஞ்ச் போட்டு ஒரு ஸ்பாட்டை கொடுத்து விட்டு போங்க. அதான் இப்போ கியானா ஜேம்ஸ் கூட இதுல இது பண்ணிட்டாங்க. ஜூலியாவுக்கு ஒரு நல்ல மேட்ச் ஒன்றும் கிடைக்கல. வேற எதுவுமே இல்லை. நான் இன்னைக்கு ரூம் தோத்து போனதுக்காக கட் பண்ணி தூக்கி போட்டேன். அவ்வளவுதாங்க வீடியோ, ஒண்ணும் இல்லைங்க. அவ்வளவுதாங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க. வைப்பர்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் என்ன ஆனாலும் ரெசல்மேனியால டைட்டில் அடிப்பாருங்க. அதை இன்னைக்கு வந்து ஆணித்தனமாக சொன்னாருங்க. அவர்கிட்ட குத்து வாங்குறதுக்குன்னே ட்ரிக் வில்லியம்ஸ் வந்தாருங்க. வந்து ஒரு ஆர்கியம் வாங்கிட்டு போயிட்டாருங்க. ட்ரிக் வில்லியம்ஸ் அடுத்து பெரிய ஆளாக கொண்டு வருவாங்க. நன்றிங்க. நன்றி. அடுத்த வாரம் ராலை சமதிப்போம். ரா பேங்கரா இருக்கும்ல, வந்துருங்க எல்லாரும். இப்படிதான் சொல்லிட்டு போறோம். ஆனா ரா எந்த நிலைமையில பேங்கரா இருக்கா இல்ல ராவை போட்டு பேங்க் பண்றோமான்னு பாத்துக்கலாம். அது என்ன நிலைமையில இருக்க போதும். சரி, ரைட். ஓகே, போன வீடியோ வந்து நாங்கள் நினச்சதை விட நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு 2K வியூஸ் போயிருந்தது. எங்களுக்கு நினச்சதை விட ஓகே, எங்களுக்கு நல்லா தான் போயிருந்தது. இந்த வீடியோவும் வந்து இந்த வீடியோ ஸ்மாக் டவுனை மட்டும் கவர் பண்ணியிருக்கனால சின்ன வீடியோ வரும். நீங்கள் எல்லாருமே பார்க்குற மாதிரி வரும். போன வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. இந்த வீடியோ வந்து எல்லாம் பார்க்குற மாதிரி வரும். மறக்காமல் வந்து இந்த வீடியோட ஒப்பீனியனும் இது என்னெல்லாம் நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஒப்பீனியனும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது நாங்கள் எப்பயும் போல் நாங்கள் நார்மலாக பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் எதை எப்படி சேஞ்ச் பண்ணணும், எந்த டாப்பிக்கில் கவர் பண்ணணும், இல்லை இந்த இதை மட்டும் கவர் பண்ணாதீங்க, நடுவில் வேறு ஏதோ விஷயத்த பேசுங்க, இந்த விஷயத்தெல்லாம் பேசுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னாலும் நாங்கள் அந்த டாப்பிக்குமே நாங்கள் கவர் பண்ணுறோம். அது நீங்கள் உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்தாலும் அதை நாங்கள் வேல்யூபிளாக எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம். கமெண்ட் பண்ணுங்க, பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.